தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. அதிமுகவின் அவசர செயற்குழு கூட்டம் ஆகஸ்ட் 16ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுகவின் அவசர செயற்குழு கூட்டம் வரும் 16ஆம் தேதி நடைபெறும் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து அதிமுக செயற்குழு கூட்டம் வரும் 16ஆம் தேதி நடைபெறும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் தலைமை செய்தியாளர் சிவா. வணக்கம் சிவா, விவரங்கள் என்ன? அதிமுகவினுடைய அவசர செயற்குழு கூட்டம் வரும் 16ஆம் தேதி நடைபெறும் என்று அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக 9ஆம் தேதி அன்று மாவட்ட செயலாளர் கூட்டம் நடைபெறும் என்று நேற்று தினம் அறிவிக்கப்பட்டது. ஆனால் அந்த மாவட்ட செயலாளர் கூட்டம் என்பது திடீரென ஒத்திவைக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் அவசர செயற்குழு கூட்டத்தை தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூட்டியிருக்கிறார். அதிமுகவை பொறுத்தவரை ஆண்டுக்கு 2 முறை செயற்குழு கூட்டம், 1 முறை பொதுக்குழு கூட்டம் என்று நடத்தப்படும் தான் அதிமுகவினுடைய பைலாவில் பின்பற்றக்கூடிய ஒரு விதி. அந்த அடிப்படையிலேயே ஏற்கனவே இந்த ஆண்டில் ஒரு செயற்குழு கூட்டம், பொதுக்குழு கூட்டம் நடைபெற்று முடித்திருக்கக்கூடிய நிலையில தற்போது ஒரு அவசர செயற்குழு கூட்டம் என்ற ஒரு அறிவிப்பு என்பது அதிமுக வெளியிட்டிருக்கிறது. இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை அதிமுக 40 தொகுதிகளிலும் தோல்வி தழுவியிருக்கிறது. பெரும்பாலான இடங்களில் 3-4 இடங்களையும் பெற்றிருக்கிறது. 2ஆம் இடத்தை தவிர்த்து 3ஆவது இடம், 4ஆவது இடத்தையும் அதிமுக பெற்றிருக்கக்கூடிய நிலையில 2026ஆம் ஆண்டு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு ஆயத்தமாகக்கூடிய வகையில் தான் இந்த தேர்தல் தோல்வி தொடர்பாக ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதியினுடைய தேர்தல் பொறுப்பாளர்களுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் வைத்து பல்வேறு ஆலோசனைகளை மேற்கொண்டிருந்தார். அந்த ஆலோசனை கூட்டத்தில் கலவையான பல்வேறு கருத்துக்களை கட்சியினுடைய நிர்வாகிகள் முன்வைத்திருந்தனர். இந்த நிலையில் தான் தற்போது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு அதிமுக தயாராகக்கூடிய வகையிலும் அதிமுகவில் பல்வேறு குழப்பங்கள் ஏற்படக்கூடிய வகையிலும் பல்வேறு பிரச்சனைகள் எல்லாம் ஏற்கனவே தலை தூக்கி இருக்கின்றன. குறிப்பாக சசிகலாவுடைய பயணம், அதே போல டிடிவி தினகரன் சொல்லக்கூடிய கருத்து, ஓ பன்னீர்செல்வம் ஒரு பக்கம் அவருடைய கருத்துக்களை தெரிவித்து வரக்கூடிய நிலையில அதிமுக 4ஆக உடைந்து பல்வேறு கருத்துக்களையும் அதிமுக சார்பாக தெரிவித்து வரக்கூடிய நிலையில் தான் இந்த அவசர செயற்குழு கூட்டம் என்பது தற்போது கூட்டப்பட்டிருக்கிறது. எனவே இந்த செயற்குழு கூட்டத்திற்கு அதிமுகவினுடைய அவைத் தலைவராக இருக்கக்கூடிய தமிழ்மகன் உசேன் தலைமை வகிப்பார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிமுகவினுடைய செயற்குழு உறுப்பினர்கள், தலைமை கழக செயலாளர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள், பிற மாநிலங்களில் இருக்கக்கூடிய செயலாளர்கள், அதே போல சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட அனைவரும் இந்த செயற்குழு கூட்டத்தில் அவசியம் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு உத்தரவு என்பது தற்போது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த செயற்குழு கூட்டத்தில் ஒரு மிக முக்கிய முடிவினை அதிமுக எடுக்க இருப்பதாகவே இந்த அவசர செயற்குழு கூட்டத்தினுடைய அறிவிப்பின் மூலமாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே அந்த முக்கிய முடிவு என்ன என்பது தற்போதைய ஒரு கேள்வியாக இருக்கிறது. சாரா, விவரங்களுக்கு நன்றி சிவா.